Hello students, செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா அண்டு பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஷேப்ஸ். ஒரு 2-3 ஷேப்பை சேர்த்து வச்சு அந்த சேர்ந்து வர ஒரு ஃபிகரோட ஏரியாவோ இல்லை பெரிமீட்டரோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம முக்கியமானது என்னென்னா, ஃபார்முலா எல்லாம் தரவாக தெரிஞ்சிருந்தாவே போதும், எல்லா சம்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஷேப்பும் அதோட பேர் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் என்னது, 3 சைடு இருந்தால் ட்ரை ஆங்கிள், 3 சைடு இருக்கிற ட்ரையாங்கிள். அதோட ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸுங்கிறது கீழே உள்ள அளவு, ஹைட்டுங்கிறது பர்பண்டிகுலர் அந்த பேஸுக்கு செங்குத்தாக உள்ள தூரம், அதுதான் ஹைட்டு. இது ஹைட்டு, இது பேஸு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு 1/2 1/2 இன்ட்டு பேஸோட வேல்யூ இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ். இந்த சைடோட வேல்யூ, இந்த சைடோட வேல்யூ, இந்த சைடோட வேல்யூ, மூணுத்தோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா மூணுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளில் ஸ்பெஷல் கேஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. √3/4 A². ஏங்கிறது என்னென்னா அந்த சைடோட வேல்யூ. இப்போ 2, 3, 4 அதுமாரி ஏதாச்சும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா √3/4 5² அப்படின்னு போட்டுக்கணும். இதுக்கே நம்ம ஹைட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஹைட் இருக்குல்ல, ஹைட்டு கொடுக்கலினாலும் இந்த ஏரியா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். √3/2, இங்கே √3/4 A², இங்கே √3/2 இன்ட்டு ஏ போட்டோன்னா ஹைட்டு கிடச்சிரும். அடுத்தது பெரிமீட்டர், இதோட சுற்று அளவு, இந்த சுற்றி வர அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3A. இது ஒரு A ப்ளஸ் A ப்ளஸ் A, 3 டைம்ஸ் ஆஃப் A, தட் இஸ் 3A. அடுத்து குவாடிலேட்ரல். குவாடிலேட்ரல்லாம் இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் கிடையாது. எப்படி எந்த ஷேப்பாக இருந்தாலும் 4 சைடு இருந்தால் அது பேர் குவாடிலேட்ரல். இப்போ இந்த குவாடிலேட்ரல் நல்லா கவனிங்க. இந்த இந்த சென்டராக ஒரு லைன் பிரிச்சிட்டாங்க. இதை டயகனல்னு எடுத்துக்கிறாங்க D. இதுலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பாயிண்ட் போகிறது ஹைட் H1, இன்னொரு பாயிண்ட் போகிறது H2. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு இந்த டயகனலோட லென்த்து இன்ட்டு H1 ப்ளஸ் H2. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் தெளிவாக போட்டுருணும். ½ இன்ட்டு D இன்ட்டு H1 ப்ளஸ் H2. பெரிமீட்டர் சம் ஆஃப் த ஆல் 4 சைட்ஸ். ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசி டிஸ்டன்ஸ், சிடி டிஸ்டன்ஸ், டிஏ டிஸ்டன்ஸ், 4 டிஸ்டன்ஸே ஆட் பண்ணி போட்டால் அதோட பெரிமீட்டர் வந்துடும். 4th ஒன் பேரலோகிராம். பேரலோகிராம்னா ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் சாஞ்ச மாரி உள்ளது பேரலோகிராம். ஒரு ரெக்டாங்கிள் அப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக உள்ள மாரி இருந்தால் பேரலோகிராம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது பேஸு, இங்கே உள்ளது ஹைட்டு, ஒவ்வொரு சைடும் உள்ளது ஏ. இந்த சைடு ஒரு ஏ, இது சைடு பி, இது ஹைட்டு. இதுக்கு நம்ம ஏரியா ஃபார்முலா ஈஸி. இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், பேஸ் இன்ட்டு ஹைட், அவ்வளோதான். இதோட பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் A ப்ளஸ் பி. இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. இப்போ 2B ப்ளஸ் 2A, 2 காமன் அவுட் பண்ணிட்டா 2 இன்ட்டு A ப்ளஸ் பி. அடுத்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் இது அப்படியே நேராக உள்ளது ரெக்டாங்கிள். இதோட தெரியும் L இன்ட்டு பி, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் L இன்ட்டு பி. அதோட பெரிமீட்டர் 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. இது ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த நியூ ஷேப்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா, ட்ரெபீசியம்னா ஒன்றும் இல்லை, மேலே சின்னதாக இருக்கும், கீழே அகலமாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இதேமாரி ஒரு ஷேப் இருக்கணும். மேலே ஒரு மேலேயும் கீழேயும் உள்ளது பேரலாக இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கணும். மேலே உள்ள சின்னதாக இருக்கணும், கீழே உள்ள பெருசாக இருக்கணும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பேர் ட்ரெபீசியம். அதோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா ½ இன்ட்டு ஹெச்ங்கிறது இதோட ஹைட்டு, ஏபி அப்படிங்கிறது அந்த சின்ன பார்ட்டோட பகுதியும் பெரிய பார்ட்டோட லென்த்தும். ஏங்கிறது பெரிய பார்ட்டோட லென்த்து, பிங்கிறது சின்ன பார்ட்டோட லென்த். அது ரெண்டுத்தையும் அளந்து போட்டுட்டோன்னா ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு A ப்ளஸ் பி. இதோட ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ். நிறைய இதுக்கு காமனாக இருக்கும். சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ், சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ், 3 சைட்ஸ், 3 சைடு தான் 3, 4 இருந்தால் 4. சில இதுக்கு மட்டும் ஃபார்முலா உண்டு. ராம்பஸ். ராம்பஸ் ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் எப்படி இந்த பேரலோகிராமுக்கு ரெக்டாங்கிளோட ஸ்லாண்டிங்கும் அதேமாரி ஸ்கொயரோட ஸ்லாண்டிங் ராம்பஸ். அதுக்கு இந்த கிராஸும் ஏசிங்கிற கிராஸும் டிபிங்கிற கிராஸையும் அளந்துக்கணும். இது D1, இது D2. இந்த D1 D2 லென்த் அளந்துக்கிட்டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2, தட்ஸ் ஆல். த ஏரியா ஆஃப் த rhombus இஸ் ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2.
இப்போ சைடு வந்து இது ஏ, 4 சைடு ஈக்குவலாக தான் இருக்கிறோம், சைடு ஸ்கொயர் மாரியே. ஸோ 4 சைடு ஈக்குவல், ஸோ 4 இன்ட்டு ஏ, இது ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸ்கொயருக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் தான். ஸோ இது என்ன இது வந்து எல்லாமே பேஜ் நம்பர் 61 உங்கள் புக்லேயே இருக்குது. இதை வந்து உங்கள் நோட்டில் வந்து ஃபேர் பண்ணிவிடுங்க. இதேமாரி டயக்ராம் போட்டு அதோட நேம் எழுதியிருக்கணும். இந்தமாரி நேம் வரிசையாக இது ஃபஸ்ட் டயக்ராம் போட்டுக்கணும், நேம் எழுதியிருக்கணும், அதுக்கப்புறம் ஏரியா ஃபார்முலா, அப்புறம் வந்து பெரிமீட்டர் ஃபார்முலா, இது 4மே வந்து அதில் எழுதியிருக்கணும். இப்போ அந்த புக்கில் உள்ள எல்லா ஷேப்ஸும் பார்த்தாச்சு. அதில் ஒரு 3 ஷேப் மட்டும் விட்டு போயிருக்கு. விட்டு போல் நீங்கள் ஆல்ரெடி படித்தது, அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் வந்து இப்போ நான் நோட்டில் டிஸ்பிளே பண்ணுற இந்த ஃபார்முலாஸையும் நீங்கள் வந்து உங்களோட ஃபேர் நோட்டில் எழுதியிருக்கணும். சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். அதாவது இந்த ஹோல் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா πr ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πr. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். செமி சர்க்கிள்னால் செமினா பாதி. ஸோ சர்க்கிளில் பாதி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். முழு சர்க்கிளுக்கு இது ஃபார்முலானா பாதி சர்க்கிளுக்கு என்ன 1/2, அதில் பாதி ½ இன்ட்டு πr ஸ்கொயர். அதே ஃபார்முலா அப்படியே போட்டுக்கொண்டு தான், முன்னாடி ½ மட்டும் போட்டுக்கணும், ஏன்னா பாதி சர்க்கிள் தான் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இதில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த இப்படி சுற்றி வர அளவு தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொன்னோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த அளவு மட்டும்தான் நம்ம இப்போ கவர் பண்ணுவோம். இப்போ ½ இந்த பேலன்ஸ் உள்ள ½ கவர் ஆகலை. ஸோ ½ இன்ட்டு 2πr, இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா πr அப்படிங்கிறது தான் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு சமயம் இதை மட்டும் கேட்காம இந்த லென்த்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதோட வேல்யூ πr, இது ஒரு r, இது ஒரு r. ஸோ r + r 2r, 2r + πr. ஸோ πr + 2r அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்து குவாட்ரண்ட்னா ஒரு சர்க்கிளை 4ஆக டிவைட் பண்ணது. இது வந்து 2ஆக டிவைட் பண்ணது, இது 4ஆக டிவைட் பண்ணது. இப்போ ஏரியா என்ன வரும்? 1/4. 2ஆக டிவைட் பண்ணால் 1/2, 4ஆல் டிவைட் பண்ணால் 1/4. 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் அதே 1/4 இன்ட்டு 2πr. 4 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணால் 2 / 2ல் இருக்கும், πr/2. பெரிமீட்டர் இந்த ஏரியா மட்டும் பார்த்தா πr/2. இது ஒரு r, இது ஒரு r, இது ஒரு r, இது ஒரு r, r + r 2r ப்ளஸ் இது வந்து ஒரு πr/2. ஸோ πr/2 ப்ளஸ் 2r அப்படிங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸும் உங்கள் நோட்டில் கரெக்டாக எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு தான் சம்ஸ் பார்க்க முடியும். இதை எழுதிட்டு இதை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் சம்ஸ் போடுறப்ப ஈஸியாக அப்ளை பண்ணி போட முடியும்.